முரளி என்ன பண்ணுறாரு, எப்படியும் வந்து அபி இந்த ஊரில் இருக்கக்கூடாது, அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து இங்கே இருந்தால் அந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாரு, தூண்டி விடுறாரு. அதனால் வந்து அபி வீட்டில் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு போயிடலாம், இந்த ஊர் தேவையில்லை, அப்பா அம்மா கூட இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பும்போது கரெக்டாக வந்து அபிக்கு வந்து ராகவ் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. ஏன் வந்து இந்த டென்ஷன் பார்ட்டியில் வர சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையே, இவர்கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சிருக்கு, ப்ளீஸ் கடைசியில் ஒரே ஒரு வாட்டி ஒரு 5 நிமிஷம் தான் ப்ளீஸ் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, யார்கிட்ட சொல்லாமல் வா அப்படின்னோடனே, சரி ஓகே என்ன தான் பண்ணிடுவார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா வந்து ராகு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓ வெயிட் பண்ணுறீங்களா, வெயிட் பண்ணுங்கள் என்னை எத்தனை வாட்டி தொல்லை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே ஒழிஞ்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. பரவாயில்லையே ரொம்ப நல்லா வெயிட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கழிச்சு போகிறாங்க. என்ன விஷயம், எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, ஒரு வேளை வந்து ஆகாஷும் வந்து உன்னோட அக்கா அணுவும் வந்து விரும்பியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் அவங்க லவ் வந்து ஜெயிக்காமல் போயிடும், அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும், ஆகாஷ் வந்து உங்கள் அக்காவை ரொம்ப விரும்புகிறான், சொன்னால் கேளு அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாதுங்க, எங்கள் அக்காவுக்கு லவ்வெல்லாம் கிடையாது புரியுதா, எங்கள் அக்காவுக்கு அதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது, தேவையில்லாமல் வளராதீங்க அப்படின்னோடனே, நான் சொல்கிறத கேளு, ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு, ஒருவேளை இந்த ஒரு நாளில் வந்து உங்கள் அக்கா மனசில் எதுவும் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எட்டி பார்க்குறாங்க, பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருக்கா, டென்ஷன் பாட்டி ரொம்ப டென்ஷனாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுறாங்க. அடுத்து வந்து அணு வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அணு வந்து நார்மலாக இருக்காங்க, அக்கா நார்மலாக தானே இருக்கா, எதுக்காக அந்த டென்ஷன் பாட்டி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அணு வந்து தனிமையில் அழுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அணு நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு தனியாக அழுறாளே, அப்போ வந்து ஆகாஷ் வந்து சார் வந்து மனசில் இருக்காரா, ஐயோ குட்டி பாசி இவன் மனசில் இருக்கார் போட்டிருக்கே, 2 பேர் விரும்புகிறாங்க போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ராகவும் அபியும் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க, எப்படியாவது வந்து நம்ம வந்து இந்த பிளானை சக்ஸஸ் பண்ணணும், இவங்க 2 பேர் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து குட்டி பாஸ்க்கு வந்து ஏதோ பிரச்சனையா, அவர் வந்து ஏதோ தவறான முடிவுக்கு போயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால் அணு கத்திரி ஆடுறாங்க, என்னக்கா ஏன் காரணோன்னே, ஒன்றும் இல்லைன்றாங்க. அக்கா இப்போ புரியுதா உனக்கு, நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கா அவர் மேலேன்னு சொல்லிட்டு, ஏன்க்கா இப்படிலாம் பண்ண, நம்ம ஊருக்கெலாம் போகக்கூடாது புரியுதா, நீயும் குட்டி பாசும் சேரணும், அதெல்லாம் எப்படி முடியும், பெரியவங்களாம் ஒத்துப்பாங்களா, எவ்வளோ பிரச்சனை ஆச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அணுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அணு வந்து அதெல்லாம் சரிப்படாது அப்படி சொன்னால் கேளு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னையும் குட்டி பாசு சேர்க்க வேண்டியது என்னோட கடமை புரியுதா அப்படி சொல்லிடுறாங்க. இங்கே வந்து ராகவ் கிட்ட இந்த மாதிரி வந்து அணு மனசில் வந்து கண்டிப்பாக வந்து குட்டி பாஸ் தான் இருக்கார், அதனால் வந்து அவங்க 2 பேரும் நம்ம சேர்த்து வைக்கணும், நீங்கள் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னோடனே சரின்றாரு ராகவும், நான் வீட்டில் பேசுகிறேன்றாரு.